ஹோம்லி வண்ணங்களின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியாக வீட்டிலேயே கோழி சம்பால் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் 200 கிராம் அளவிலான கோழி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சோள மாவு போட்டு நல்லா பெசரி வச்சுருங்க. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதும் இதை போட்டு பொரிச்சுக்கலாம். இந்த கோழி ரொம்ப வேகக்கூடாது, பாதி வெந்தோடனே நம்ம எடுத்துடணும். கோழி பொரிச்சு வச்சுருந்த எண்ணெயிலேயே பாதி எண்ணெயை வெளியே எடுத்துட்டு பாதி மீதம் இருக்கிற பாதி எண்ணெயில் ஒரு கருவேப்பட்டையை போட்டு நல்லா பொரிய விடலாம். அது நல்லா கருப்பாக வர்ற வரைக்கும் பொரியணும். கருவேப்பட்டை கருகுனதும் நம்ம இங்கே 4 சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், 4 பற்கள் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேன், 2 இனுக்குகள் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 தேக்கரண்டி அளவு அரைச்சி வச்சுருந்த மிளகாய் சாந்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லமும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் இப்படி கரைஞ்சதும் நம்ம 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி கொதி வந்ததும் நம்ம கோழியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் அதோட பக்குவம். இப்போ நம்ம அடுப்பை அடைச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், ருசி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்லி வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.